லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். சற்று முன் கிடைத்த செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்று அதிகாலை குருவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழல் காரணமாக இதுவரை 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. மேலும் 11 பேர் காயங்களுக்குள்ளாகி தற்பொழுது ரத்னபுர வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இது இன்று அதிகாலை பதிவான செய்தி. அதாவது இந்த குறிப்பிட்ட சிறைச்சாலையிலே நேற்று இரவும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கின்றது. அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தும் கூட இன்று அதிகாலை அதே தரப்பினர் அந்த குழப்பத்தை ஏற்படுத்திய தரப்பினர் இன்று அதிகாலையும் அதே பதற்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக போலீசார், அதிரடி படையினர், கழகமடக்கும் படையினர் பாதுகாப்பிற்காக அந்த இடங்களில் குவிக்கப்பட்டதோடு கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடும் நடத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த நிலைமை தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இது மாத்திரமல்ல, நேற்றைய இரவு பொரலை மெகசின் சிறைச்சாலையிலும் இப்படியான ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. அந்த செய்தியிலும் நாங்கள் கவனத்தை செலுத்தலாம். கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்று இரவு 10:20 மணி அளவில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக 11 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தற்போது அங்கு நிலைமை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் 9 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நேற்று ஏற்பட்ட சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு முப்படை அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே உருவாகியுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சிறைச்சாலையில் கைதிகளை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதே முறைமை தான் குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் சொல்லப்படுகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இணைந்திருக்கின்றோம். அங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற காணொளி காட்சிகள் மற்றும் நேற்று இரவு பொரலை மெகசின் சிறைச்சாலையில் அதற்கு முன்பதாக போடப்பட்ட பாதுகாப்பு குவிக்கப்பட்ட போலீசார் எப்படியான நிலையில் அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தினார்கள் என்ற காட்சிகளை நாங்கள் பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருந்தீர்கள்
மெகசின் சிறைச்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட அமைதியின்மை பதற்றமான சூழலை அடுத்து அங்கு குவிக்கப்பட்ட போலீசார், விசேட அதிரடி படையினர், கழகமடக்கும் படையினர் எவ்வாறு அங்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார்கள் என்று 2012ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும். இதே போன்றது ஒரு சூழல் தான் மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்றது. அங்கு சிறை கைதிகள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் பிறகு ஒரு கலவரமாக மாறி பல சிறை கைதிகள் உயிரிழந்தார்கள். தற்பொழுது இந்த வருடம் நாங்கள் அவதானம் செலுத்தினோம். ஆனால் பாருங்கள், இந்த வருடத்தில் பல்வேறு இதே மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்று இரவு எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற காணொளி காட்சிகள். போலீசார் குவிக்கப்பட்ட அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், அந்த காட்சிகளோடு நாங்கள் தற்பொழுது பார்க்கலாம். பாதுகாப்பு சம்பந்தமான நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், 2 சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு முழுவதுமாக பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். ரத்னபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலைக்குள் இன்று காலை இடம்பெற்ற மோதலில் இதுவரை 2 பேர் பலியான நிலையில் 4 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த சிறை கைதிகள் ரத்னபுர வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு குறித்த சிறைச்சாலையில் பதற்ற நிலையில் ஏற்பட்ட நிலையில் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகத்தான் ஆரம்ப கட்ட தகவல்களில் எங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் இன்று காலை மீண்டும் அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளால் பதற்ற நிலை உருவானதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசாரினால் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் 4 கைதிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது குறிப்பிட்ட சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கைதிகளால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு அங்கிருந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இது மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பாருங்கள், அடுத்தடுத்து இந்த சிறைச்சாலைகளில் அமைதியின்மை, கலவரங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. பல பேர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள், பல பேர் படுகாயங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டாலும் இன்னமும் போலீஸ் தரப்பிலே இதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வண்ணம் தான் இருக்கின்றது. ஆனால் இதுவரை நாங்கள் பார்த்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், மகார சிறைச்சாலை கலவரம், இங்கெல்லாம் சொல்லப்பட்ட பிரதான காரணம், இந்த கலவரங்களுக்கு என்ன காரணம் என்றால் இந்த இடவசதி, அதாவது சிறிய அளவிலான பரப்பளவில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலைகளில் அதிக அளவான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பமை இது ஒரு பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல போதைப் பொருள் பாவனை, இதற்கு முன்பதாக சிறைச்சாலைகளில் அதிக அளவான போதைப் பொருள் பாவனை இருந்திருக்கின்றது இதற்கு முன்பதாக. ஆனால் தற்பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழே சிறைச்சாலைகள் சம்பந்தமான முழுமையான கவனம் செலுத்தப்பட்ட நிலையில் சிறைச்சாலைக்குள்ளே போதைப் பொருள் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் கூட இன்னும் சில சிறை கைதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் போதைப் பொருள் கிடைக்கின்றது. அவையும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் அது மாத்திரமா, தொலைபேசிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், இப்படி சிறைச்சாலைகளில் சட்டவிரோதமான பல செயற்பாடுகள் இதுவரை இடம்பெற்றிருக்கின்றது. இவை அனைத்துமே தடை செய்யப்பட்டதுமே சிறை கைதிகள் ஒரு சிலருக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது. இதன் காரணமாக திட்டமிட்டு தற்போது ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் சிறை கைதிகள் இவ்வாறான குழப்ப நிலையை உருவாக்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் பார்த்தோமானால் நேற்று இரவு மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த அமைதியின்மைக்கு காரணமான 6 சிறை கைதிகள் அல்லது 9 சிறை கைதிகள் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. குறிப்பாக போதைப் பொருள் பாவனையாளர்கள் தான் இதில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதைப் பொருள் கிடைக்காத காரணமாக இதுவரை
ரகசியமாக அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளும் அவர்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு இடத்திலிருந்து போதைப் பொருள் கிடைத்திருக்கிறது, போதை மாத்திரைகள் கிடைத்திருக்கிறது. அதனை பயன்படுத்தி வந்தவர்களுக்கு தற்போது போதை பொருள் முற்றாக கையில் கிடைக்காத காரணத்தினால் இந்த குழப்ப நிலைக்கு அவர்கள் செல்லுவதாகத்தான் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது, இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகள் இருப்பதாக. இப்பொழுது நாட்டை ஏதோ ஒரு விதத்திலே குழப்ப வேண்டும் என்ற ஒரு தேவை ஒரு தரப்பினருக்கு இருப்பதாகவும், அந்த தரப்பினர் தான் இந்த சூழ்ச்சிகளுக்கு பின்னால் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்படுகிறது. அதன் உண்மை தன்மை குறித்து நாங்கள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருகின்றோம். இந்த நிலையில் நாங்கள் பார்ப்போம், இந்த 2026 வருடம், இந்த வருடத்திலே பதிவான சிறைச்சாலை கலவர சம்பவங்கள் என்ன, அதே போல் அதில் என்னென்ன பாதிப்புகள் இடம்பெற்றது, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். முதலில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் 2026 ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பமானது. 5, 6, 7 3 தினங்களும் அந்த சிறைச்சாலைக்கு முன்பாகவும் உள்ளேயும் ஒரு பதற்றமான அமைதியான சூழல் தான் நிலவியது. 2 கைதி குழுக்களுக்கு இடையில் கடுமையான மோதல் 2 நாட்கள் நீடித்தது. இந்த சம்பவத்தில் 20 கைதிகளும் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்தனர். மொத்தமாக 32 பேர் அந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இது கடந்த பல ஆண்டுகளில் இலங்கையில் நடந்த மிக கொடிய சிறைச்சாலை வன்முறை சம்பவமாக கருதப்படுகின்றது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சிறைக்குள் இயங்கும் குற்றவியல் குழுக்களுக்கிடையில் போட்டியே மிக முக்கியமான காரணமாக விசாரணைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக 100க்கும் அதிகமானோரிடம் விசாரணைகள் செய்யப்பட்டிருக்கின்றது, வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் என்பவருக்கு உடற்பயிற்சி செய்ய விடாதன் காரணமாகத்தான் நீர்கொழும்பிலே முதலாவது அமைதியின்மை ஏற்படுகின்றது. அதனை அடுத்து குழுக்களுக்கு இடையில் மோதல், அதே போல சிறைச்சாலைக்குள் இடம்பெறுகின்ற இந்த போதைப் பொருள் பாவனை சம்பந்தமாக இன்னும் ஒரு தரப்பினர் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் காரணமாக தகவல் கொடுத்த சிறை கைதிகளை தேடி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு பெரும் கலவரத்தையே இந்த தரப்பினர் உண்டு பண்ணியிருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த கலவரம் மிக மோசமான நிலையை உருவானதாக மாற்றியதை அடுத்து பல பேர் உயிரிழந்தார்கள். தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த சிறை கைதிகள் அனைவரும் இலங்கையில் இருக்கின்ற வெவ்வேறு இடங்களில் இருக்கின்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் அண்மையில் பதிவான அது செய்தித்தான். அது 2026 ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான சம்பவம். மார சிறைச்சாலை கொழும்புக்கு அருகில் உள்ள மார சிறைச்சாலையில் குடும்ப சந்திப்பு நேரத்தில் கலவரம் வெடித்தது. கைதிகள் கட்டிடங்களுக்கு தீ வைத்ததுடன் மருத்துவ பிரிவு, சமையலறை மற்றும் நிர்வாக அலுவலகங்களுக்கும் சேதம் விளைவித்தனர். குறைந்தது ஒரு கைதி உயிரிழந்திருந்தார். அந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்தனர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ், ராணுவம், கடற்படை மற்றும் விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட்டனர். ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பில் பயன்படுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் அன்றைய தினம் எங்களுடைய செய்திகள் மூலமாக உங்களுக்கு காண்பித்திருந்தோம். ஆகவே நீர்கொழும்பு மார சிறைச்சாலை தொடர்ந்து நேற்றைய தினம் நேற்றிரவு பொரளை மெகசின் சிறைச்சாலையில் பதற்றம் சூழல் உருவாகியிருந்தது. பொரளை மெகசின் சிறைச்சாலையில் திடீர் பதற்ற நிலை ஏற்பட்டதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருந்தார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டன. அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலதான் இன்று காலை, அதாவது நேற்று இரவு ஆரம்பமான ஒரு கலவரம் இன்று காலை தான் அது ஒரு பெரும் கலவரமாக மாறியிருக்கின்றது. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கைதிகளிடையே அமைதியின்மை ஏற்பட்டது. பாதுகாப்பு படைகள் மற்றும் சிறை அதிகாரிகள் இணைந்து நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இதன் பின்னணியிலும் நாடு முழுவதும் சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் கலவரங்களுக்கான முக்கிய காரணமாக பொதுவாக இதுவரை பார்க்கப்படுகின்ற விடயங்கள் சிறைகளில் கடுமையான நெரிசல், அதாவது சில சிறைகள் தங்களின் கொள்ளளவை விட 3-4 மடங்கு கைதிகளை வைத்துள்ளன. இது ஒரு பிரதான பிரச்சனை. அதே போல் போதைப் பொருள் வலையமைப்புகள் மற்றும் குற்ற குழுக்களின் ஆதிக்க போட்டி, சிறைச்சாலைக்குள்ளும் ஒரு ஆதிக்க போட்டி இருக்கிறது, சிறைக்கு வெளியேயும் ஒரு ஆதிக்க போட்டி இருக்கிறது. அதுவும் ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் இந்த பிரச்சனையும் பிரதானமாக பேசப்படுகிறது. கைதிகளுக்கு இடையிலான பழிவாங்கல் மற்றும் குழு மோதல்கள் இந்த விடயமும் பிரதானமாக பார்க்கப்படுகிறது சிறைச்சாலைகளுக்குள் இந்த கலவரங்கள் ஏற்படுவதற்கு. ஆகவே நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்துகின்றோம். இந்த குறிப்பிட்ட சிறைச்சாலையின் பதற்ற நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு அங்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. காயங்களுக்குள்ளான சிறை கைதிகள் ரத்னபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படலாம். தற்பொழுது கிடைத்த இன்னும் ஒரு செய்திதான், கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்று இரவில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது
காயமடைந்தவர்களில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார். அது தற்போது கிடைத்த செய்தி. ஒருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாருங்கள், நேற்று இரவு இடம்பெற்ற மெகசின் சிறைச்சாலை சம்பவத்தில் ஒருவர், இன்று காலை குறிப்பிட்ட சம்பவத்தில் இருவர், இப்படி சிறை கைதிகள் உயிரிழக்கிறார்கள். இது மிகவும் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய, மிகவும் இன்னும் அடுத்த கட்டம் இது எப்படி செல்ல போகின்றது என்பது குறித்து ஒரு பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஏற்கனவே சில புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தது. இது ஏனைய சிறைச்சாலைகளிலும் இப்படி இந்த பதற்ற நிலை உருவாகலாம், இதை திட்டமிட்டு ஒரு தரப்பினர் செய்து வருகிறார்கள். அதே போல காலில் இருக்கிற சிறைச்சாலையாக இருக்கலாம், மட்டக்களப்பு சிறைச்சாலையாக இருக்கலாம், இப்படி இருக்கின்ற சிறைச்சாலைகளில் சிறை கைதிகள் ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்டு இந்த பதற்றமான சூழலை உருவாக்கி சிறைச்சாலைகளிலிருந்து வெளியே தப்பி வருவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக ஒரு சில புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தது. இதற்கு வெளியே இருந்து ஒரு சில ஒத்துழைப்புகளும் சிறை கைதிகளுக்கு கிடைத்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஒரு சில சிறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். சிறை கைதிகளை சுப்பேற்றி அவர்களுக்குள்ள ஒரு முரண்பாட்டை உருவாக்கி ஏதோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அங்கிருந்து பிரதானமாக போதைப் பொருள் வர்த்தகமாக இருக்கலாம், பாதாள உலக நடவடிக்கையாக இருக்கலாம், இந்த விடயங்களில் பிரதானமாக இருக்கின்ற பெயர் போன பலர் தப்பிப்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கத்தான் இப்படியான கலவரங்கள் இடம்பெறுவதாக புலனாய்வு துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே சொன்னதை போலவே இப்பொழுது மெகசின் சிறைச்சாலையிலும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகினது. அதே போல குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியது. நாங்கள் தொடர்ந்தும் அவதானம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தற்போது நிலைமை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்தாலும் கூட படுகாயங்களுக்குள்ளாகி பலர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கிடைக்கின்ற தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க தயாராக இருப்பதோடு நாங்கள் இன்னும் சில காட்சிகளை பார்த்துவிட்டு இணைந்து கொள்வோம்.
ஆம், இந்த நேரலையினூடாக நாங்கள் இணைந்து நேற்று இரவு மற்றும் இன்று காலை சிறைச்சாலைகளில் பதிவான கலவரங்கள் சம்பந்தமாக உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு தற்போது கிடைத்தது ஒரு செய்தி. பல்லன்சேன சிறைச்சாலையிலும் சற்று முன் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையிலும் சற்று முன் அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது சற்று பரபரப்பை ஏற்படுத்தும் விடயமாக இருக்கின்றது. அடுத்தடுத்து சிறைச்சாலைகள் இப்படி நடப்பதன் காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன, இவர்கள் எப்படி ஒரு தொலை தொடர்பில் இருக்கின்றார்களா, இவர்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. திட்டமிட்டு செய்யப்படுகின்றதா அல்லது என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மீண்டும் அந்த செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையிலும் சற்று முன் அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து இந்த தகவல் மாத்திரம் தான் கிடைத்திருக்கிறது. மேலதிக தகவல்களுக்கு தொடர்ந்தும் இந்த நேரலையில் இணைந்திருங்கள். உடனுக்குடன் கிடைக்கின்ற தகவல்களை நாங்கள் எங்கள் நேரலையினூடாக உங்களுக்கு தெரியப்படுத்த தயாராக இருக்கின்றோம்.
தற்போது நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையில் நிலவரம் குறித்து எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நீர்கொழும்பு தலுபொத்தாவில் உள்ள பல்லன்சேன சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் அடுத்து கைதிகள் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எங்களுக்கு அங்கிருந்து கிடைத்த தகவல்களின்படி சொல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது இணைத்துக் கொள்ளவிருக்கின்றோம் எங்களுடைய பிராந்திய நிருபர் ஒருவர். அவரிடமிருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இப்பொழுது சிறைச்சாலை கலவரங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. நேற்று இரவு மெகசின் சிறைச்சாலை, அதனை அடுத்து இன்று காலையில் குருவிட்ட சிறைச்சாலை, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையிலும் பதற்றம், கைதிகள் கூரையின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. தற்போது நிலவரம் என்ன, அது பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குமா? எங்களுக்கு அருகாமையில் சென்று கொள்ள முடியாமல் இருந்தது. நாங்கள் தற்போது தூரத்தில் நின்ற வண்ணம் தான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூரத்திலிருந்து எங்களுக்கு அதற்கான சில காணொலிகளை அனுப்பிக் கொள்ள முடியாத சூழல் இருக்கின்றது. ஆனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலும் அங்கு உள்ளே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்லது சிறை கைதிகள் கூரைகளுக்கு மேல் ஏறி இருந்து மோசமான வார்த்தைகளாலும் அதிகாரிகளை முக்கிய வண்ணமும் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இது திட்டமிட்ட அடிப்படையிலே எல்லா சிறைச்சாலைகளையும் அவர்கள் குறிவைத்து தாக்கி வருவதாக உள்ளுக்குள்ளவர்களை திட்டமிட்ட அடிப்படையிலே அவர் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விதத்திலே இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்துவதாகவே வெளியிலே கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில மக்களும் வந்திருக்கிறார்கள். எவ்வாறு இந்த மக்கள் வருகின்றார்கள் என்பதுதான் எவ்வாறு இவர்களை ஒருங்கிணைத்து இவர்களை இந்த இடங்களுக்கு வரவழைக்கின்றார்கள் என்பதை குறித்து ஒரு சந்தேகமான ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த சூழலில் நாங்கள் அன்னித்த இடத்திலிருந்து சில காரணங்களை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அதாவது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கலவரம் இடம்பெறும் போதே அங்கு சிறை கைதிகளுடைய உறவினர்களும் வந்து விடுவார்கள். அப்படியா? வந்து விடுகிறார்கள் வந்திருக்க நாங்கள் அவர்கள் தான் கூடுதலாக நிற்கிறேன். அநேகமான சிறை கைதிகள் சுற்றி அந்த பகுதியில வந்திருக்கிறேன். எவ்வாறு அவர்கள் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள், ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் என்ற குறித்து எங்களுக்கே சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலையில் அவ்வாறான அவர்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள விதம் எப்படி இருக்கின்றது எல்லா சிறைச்சாலைகளிலும்? ஏற்கனவே இவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே பல சிறை விடுப்புகளில் ஈடுபட்டதன் காரணமாக இவர்கள் ஏற்கனவே அதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவசரமாக வந்தவர்கள் போன்ற அடிப்படையிலே நிச்சயமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய சிறைச்சாலைகளில் இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். நேற்று கொழும்பு சிறைச்சாலை விடுத்து மெகசின் சிறைச்சாலை விடுப்பின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இவ்வாறான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருப்பதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது நாங்கள் இதற்கு முன்பதாக பார்த்தோம், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் எந்த விதமான முன்னாயத்தங்களும் இல்லாத காரணமாக அந்த கலவரம் பெரும் கலவரமாக மாறி பல பிரச்சனைகள் இடம்பெற்று பல உயிரிழப்புகள் பதிவானது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சிறைச்சாலை கலவரங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் துரிதமாக கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சம்பந்தமாக சொல்லக்கூடிய அதிகாரிகள் சில உயர் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்புகின்றோம். அந்த இடத்துல உங்களோட தொடர்புகளை பெற்றிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர்களே நான் மீதி தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு மீண்டும் உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்துவோம். கட்டாயம் நன்றி. தந்த தகவல்களுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு நேரத்தில் இணைந்து கொள்ளலாம். நன்றி. ரைட், அது எங்களுடைய பிராந்திய நிருபர். இப்பொழுது கள நிலவரங்கள் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தால், நீர்கொழும்பு தலுபொத்த பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தோம். அங்குள்ள கைதிகள் சிலர் சிறைச்சாலை கட்டிடத்தின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலையில் கூரை மீது ஏறியுள்ள கைதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் எங்களுக்கு அங்கிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலை, இன்று அதிகாலை குறிப்பிட்ட சிறைச்சாலை, சற்று முன் இங்கு நீர்கொழும்பு பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலை, இப்படி அடுத்தடுத்து பல சம்பவங்கள், அமைதி நிலவரங்கள், கலவரங்களாகத்தான் எங்களுக்கு செய்திகள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. பாதுகாப்பு தரப்பினர் இந்த
எல்லா இடங்களிலும் இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். நீதி அமைச்சர் அரசன் நாணயக்கார ஆரம்பத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் போது இவர் பெரிதும் விமர்சிக்கப்பட்டார். காரணம், அந்த நேரத்திலே இவர் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் எதுவும் நான் பார்க்கவில்லை என்று குறிப்பிட்ட ஒரு விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் தற்போது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, உடனுக்குடன் அவர் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போல நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர என்ன செய்ய வேண்டுமோ ஒரு நீதி அமைச்சராக, சிறைச்சாலைகள் பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அமைச்சராக அவர் விரைவாக செயற்பட்டு வருவதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் சம்பந்தமாகவும் அவர் உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிடுவார். அது சம்பந்தமாக கிடைத்ததும் உங்களுக்கு நாங்கள் தகவல்களை தர தயாராக இருக்கின்றோம். மேலதிக தகவல்களாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ரத்னபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றத்தில் காயமடைந்த 15 பேர் ரத்னபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகத்தான் எங்களுக்கு தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுறது. இப்பொழுது அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதாவது 15 பேர் இதுவரை காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவல்களாக இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்தடுத்து எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு எங்களுடைய நேரலையினூடாக தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம். இப்படி தொடர்ந்தும் சிறைச்சாலைகளுக்குள் இடம்பெறுகின்ற இந்த கலவரங்கள் அமைதிமைக்கு காரணம் என்ன? இதன் பின்னணியில் ஒரு பெரும் சதி இருப்பதாக ஏற்கனவே புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளது. இன்னொரு பக்கம் சிறை கைதிகளுக்கு போதைப் பொருள் பாவனை முற்றாக சிறைச்சாலைகளுக்குள்ளே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் கிடைக்காததன் காரணமாக இவர்கள் இந்த குழப்ப நிலையை உருவாக்கி கொண்டிருப்பதாகத்தான் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் எல்லா சம்பவங்களுக்கு பின்னணியிலும் என்ன நடக்கிறது என்பது குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மை தன்மை என்ன என்பது குறித்து. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நேரலையினூடாக உங்களுக்கு முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் லங்காஸ்ரீகளுக்காக தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.